இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ கண்ணுக்குட்டி, யாரா? ஏய், எதுக்கு அழுகுற? அழாம என்ன பண்ண சொல்றீங்க? ஏன் உங்க வீட்ல இருக்கிற எல்லாரும் இப்படி மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறாங்க? எங்களை பார்த்தா பணத்துக்காக நகையை திருடவங்க மாதிரி தெரியுதா? ஏய், சே அப்படிலாம் யார் சொன்னா? நீ அப்படிலாம் பேசிட்டு இருக்க? நாங்களும் இந்த கல்யாண பேச்ச ஆரம்பிச்சோம். உங்க அக்கா தானே என்ன பொண்ணு கேட்டாங்க. நீங்களும் எங்களை வெளியே விசாரிச்சு தானே இந்த சம்மதத்துக்கே ஒத்துக்கிட்டீங்க. ஆமா. இப்போ நீங்களே எங்க மேல திருட்டு பழி போட்டா என்ன அர்த்தம்? ஏய் கண்ணுக்குட்டி, இங்க பாரு அழாதடா. கண்ணுக்குட்டி, இங்க பாரு. அந்த நகை காணாம போனதுல தானே இவ்வளவு பிரச்சனையும். நீ ஒன்னும் கவலைப்படாத. சீக்கிரமா அந்த நகைக்கான பணத்தை நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். நீ அதை வீட்டுல கொடுத்துரு, பிரச்சனை சால்வ்டு. ஐயோ வேண்டாம்ப்பா, ஏற்கனவே என் நகையால நாங்க பட்டதே போதும். இப்போ உங்ககிட்ட பணம் வாங்கி கொடுத்து நாளைக்கு அது அவங்களுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். உங்க அக்கா ஏன் இப்படி ஈவ இறக்கமே இல்லாம இவ்வளவு ஹார்ஷா நடந்துக்கிறாங்க? நாங்க என்ன வேணும்னேவா தொலைச்சோம், இல்ல திருடி வச்சுக்கிட்டு டிராமா பண்ணிட்டு இருக்கோமா? பாவம் எங்க அம்மா. எப்படியாவது இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிராதான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களை இப்படி வாய்க்கு வந்தபடி பேசி தலைகுனிய வச்சுட்டீங்களே. ஏய் ரித்து, இங்க பாரு, அழுவாத. நான் இருக்கேன்ல, நான் உன்னை விட்டுருவேனா? இங்க பாரு, யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த ஜென்மத்துல நீதான் எனக்கு பொண்டாட்டி. புரியுதா? கண்ணத்தோட. டேய் கபிலா, என்னடா நடக்குதுங்க? அந்த பொண்ணை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன்னு வாக்கெல்லாம் கொடுக்குற. நீ அப்படிப்பட்ட ஆளே இல்லல்ல மச்சான். என்னடா ஆச்சு மச்சான்? நீ சொல்றது கரெக்ட் தான்டா. இதுக்கு முன்னாடி நான் அப்படிதான் இருந்தேன். ஆனா ரித்திகா மேல எனக்கு வந்த அஃபெக்ஷன் வேற யார் மேலேயும் வந்தது இல்லடா. என்னடா பேசுறாவன்? ஏன்லாம் எனக்கு தெரியல. ஆனா கல்யாணம் பண்ணா ரித்திகாவை தான் கல்யாணம் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஷீ இஸ் மை கேர்ள்டா. என்னாச்சுடா அவனுக்கு? ஏமா, கல்யாணம் 10 மணிக்கு தானே, நேரமாக போகுது. ஆனா அதுக்கான அறிகுறியே தெரியல. நாங்க இந்த கல்யாண ப்ரோக்ராம 10 மணில இருந்து 12 மணிக்கு மாத்திட்டோம். போதுமா? அப்படியா? எதுவும் சொல்லவே இல்லையே. அதான் இப்ப சொல்லிட்டேன்ல, நீங்க போங்க. சரி. போதுமா? எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம குடும்பத்தோட மானம் கொஞ்சம் கொஞ்சமா கப்பல் ஏறிக்கிட்டு இருக்கு. இன்னும் 2 மணி நேரத்துல நகை வரல, கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது. நாம பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்ன இந்திரா? அது சித்தி, ஆக்சுவலி நாம ஏதோ அப்ப கோபத்துல பேசிட்டு வந்துட்டோம். என்ன இருந்தாலும் இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை இல்லையா? அதுக்கு சாதாரண நகைக்காக எதுக்கு 2 பேரோட வாழ்க்கையை கெடுக்கணும்? சம்பந்தி, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. இந்த நகை திருட்டுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்ல. இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு எங்களுக்கு தெரியாது. இத மனசுல வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்லிடாதீங்க. இது என் பொண்ணோட வாழ்க்கை. ஆமாங்க, யாரோ செஞ்ச தப்புக்கு பாவம் ரித்திகா என்ன பண்ணுவா? அவளோட வாழ்க்கையே உங்க பையன் கூட தான்ற எண்ணத்துல அவ இருக்கா. நீங்க இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டீங்கன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடாதீங்கம்மா. இங்க பாருங்க, 12 மணிக்குள்ள நகை வரணும். அது வரைக்கும் யாரும் எதுவும் பேச வேணாம். இல்லங்க அம்மாடி, உங்க எல்லாரையும் கொஞ்சம் கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை தயவு நிறுத்திடாதீங்கம்மா. செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. அதான் உங்களுக்கு நல்லது. போங்க. சம்பந்திமா, வா. செல்வநாயகி, ஏன் இப்படி பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருக்க? அவங்கள பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? நமக்கும் ஒரு பொண்ணு இருக்குங்கிறத மறந்துடாத. என் பொண்ணு ஒன்னும் இந்த மாதிரி பொறுப்பு இல்லாமலாம் இருக்க மாட்டா. சரி, அவங்க தான் தப்பு பண்ணாங்க. அதுக்காக கல்யாணத்தெல்லாம் நிறுத்த வேண்டாம். தயவு செஞ்சு சொல்றத கேளு. கல்யாண வேலையை ஆரம்பிப்போம். இங்க பாருங்க, நான் யார் சொல்றதையும் கேட்கறதா இல்ல. இந்த மாதிரி எல்லாம் வரும்னு தெரிஞ்சுதான் நான் அன்னைக்கே இந்த குடும்பத்துல சம்பந்தம் வேணான்னு தலையால அடிச்சுக்கிட்டேன்.
அன்னைக்கு என் பேச்சை யாராவது கேட்டீங்களா? இப்ப நான் மட்டும் உங்க பேச்ச கேட்கணுமா? யாரு என்ன சொன்னாலும் சரி, 12 மணிக்குள்ள நகை வரலன்னா நானும் என் பையனும் இங்க இருந்து போயிடுவோம். அவ்வளவுதான், நான் சொல்லிட்டேன். ஹலோ, சொல்லுங்க சார். சார், நீங்க அனுப்புன நம்பரோட அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டேன். அவன் பேர் தினேஷ். எஸ், அவன் அட்ரஸை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இப்போ அவன் அங்கே தான் இருக்கான். நீங்க போனா அவனை பிடிச்சிடலாம். ஓகே, தேங்க்ஸ். அவன் அட்ரஸை சென்ட் பண்ணிட்டாங்க. வந்துருச்சு, வா போலாம். டேய், இந்தாடா காஃபி. டேய், இந்த நேரத்துல கூட உனக்கு காஃபி கேக்குதா? டேய், நீ பிளான் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிற, எங்க போறோம், எப்போ போறோம், எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. என்னதான்டா பண்ண சொல்ற? இந்த காஃபி. இவ்ளோ வருஷமா என் கூட பழகுற, இன்னமா என் பிளான் என்னன்னு தெரியல? சத்தியமா தெரியல மச்சான். முதல்ல இந்த நகையை எடுத்துட்டு போய் சேல் பண்றோம். அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு மும்பை போறோம். அங்க இருந்து நேரா துபாய் போறோம். கோல்டன் விசா எடுத்து அங்கேயே செட்டில் ஆக போறோம். மீதி இருக்கிற காசை வச்சு சின்னதா ஒரு பிசினஸ் பண்ணி நம்ம லைஃப ரன் பண்ண போறோம். டேய், துபாயில போய் செட்டில் ஆகிற அளவுக்கு நம்மகிட்ட பணம் இருக்கு. அந்த தீப்பு எடுத்து கொடுத்த இல்ல 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 அவ திருடி கொடுத்த நகையோட வேல்யூ தெரியுமா உனக்கு? எவ்வளவு? 1 கோடி. 1 கோடியா? இந்த பணம் போதும், இத வச்சே செட்டில் ஆயிடலாம் மச்சி. டேய், தீப்பு கால் பண்றடா. டேய், உன்னை போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்க சொன்னலடா. சாரிடா மச்சான், மறந்துட்டேன்டா. சரி கொடு, அவளை நானே டீல் பண்ணிக்கிறேன். ஹலோ பேபி. அப்பாடா, உன் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்ததும் நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் தெரியுமா? உன் போன் என்னாச்சு? சார்ஜ் இல்லையா? சார்ஜ் எல்லாம் இருக்கு பேபி, நான் தான் ஆஃப் பண்ணி வச்சேன். லூசா நீ? போன் எதுக்கு ஆஃப் பண்ணி வைக்கிற? பின்ன துபாய்க்கு எஸ்கேப் ஆகும்போது போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்க மாட்டாங்களா? வாவ், சூப்பர் பேபி. அப்போ டிக்கெட் விசா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டியா? என்ன எப்போ கூட்டிட்டு போற? டிக்கெட் விசா எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். நைஸ். ஆனா உன்னை கூட்டிட்டு போல பேபி, நான் மட்டும் தான் போறேன். ஏன், என்னாச்சு? எனக்கு விசா எதுவும் கிடைக்கலையா? ஏண்டி, உன்னை கழட்டி விட்டுட்டு போறேன்னு சொல்றேன், இன்னுமா உனக்கு புரியல?